பாருங்க எனக்கு சீம் பால் கிடைச்சிருக்குது நமக்கு. சீம் பால் வச்சு ஒரு பால்கோவா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதை கேஸில் வச்சுட்டு இப்போ சீம் பால் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த பால் வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த பால் கிடைக்கிறது வந்து ரேரு, அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதனால எப்போ கிடைச்சாலும் வேணான்னு சொல்லிடாதீங்க. வேணான்னு சொல்லாமல் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மாடு கண்ணுக்குட்டி போட்டு 5 days வரைக்கும் தான் இந்த பால் இருக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. இங்கே பாருங்க, கலர் பாருங்க எவ்வளோ எல்லோ கலராக இருக்குன்ட்டு. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பாலை வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். கிளறும் போது நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்துடும். இங்கே பாருங்க பால் எப்படி கெட்டு நல்லா திரிஞ்சு வருதுன்னு பாருங்க. நல்லா திரிஞ்சு வரப்போ ஒரு 3 ஏலக்காய் போல் இடித்து வச்சுருக்கேன். இந்த 3 ஏலக்காவை சேர்த்திக்கணும் நம்ம. இதோ 3 ஏலக்காய் போல் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கிட்டா அதோட மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால 3 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஏலக்காய் சேர்த்திக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் பால் எடுத்துருக்கேன், அதனால ஒரு 3 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இதுவே நல்ல மனமாக இருக்கும். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு வருதுன்னு. நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்ச நேரம் விட்டா கூட அடி பிடிச்சிருங்க. பாருங்க வந்து தண்ணி வத்த வத்த எந்த அளவுக்கு கெட்டியா பால் திரிஞ்சு வருதுன்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளற கிளற தண்ணியெல்லாம் வத்திடும். நல்லா வத்தி நமக்கு பால்கோவா பாத்திரத்துக்கு வந்துடும். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி வற்றி நமக்கு வந்துருக்குங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒரு 2 to 3 minutes. தண்ணியெல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா சுண்டுந்த பிறகு நமக்கு இன்னும் நல்லா கெட்டியாக கிடைக்கும். கிடைச்சது பிறகு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இங்கே பாருங்கள் நல்லா கெட்டி பாத்திரத்துக்கு வந்தோம்னா நாம் ஒரு வந்து 2 கப் சக்கரை, 2 ஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நல்ல பெரிய ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு சக்கரை வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த அளவு தான் ஆட் பண்ணுவேன். சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம், கருப்பட்டி அந்த மாதிரி கூட எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். சிம்பிள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வேணால் நம்ம கார்னிஷிங்க்கு இந்த மாதிரி பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பரான சிம்பிள் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.